விசும்பின் துளிவிலின் அல்லல் மற்று அங்கே பசும்புல் தலைக்காண்பு அரிது. இதற்கான பொருளை காணொலியோட கடைசியில சொல்ற நண்பர்களே. அதுக்கு முன்னாடி வணக்கம் தோழர்களே தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பயும் போல அதிகாலை காலை 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு தண்ணியே குடிச்சு முடிச்சிட்டேன். தண்ணியை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் காலை கடனை ஒவ்வொன்றா முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. காலை கடனை முடிச்ச கையோட உடற்பயிற்சி கூடத்துக்கு நடைப்பயணத்தை போட தொடங்கிட்டேன். உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்றவுடன் ஒரு சிறிய உடல் செக்அப் அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போய் வாட்சா விட ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. சிறிது நேரம் டிஜே தொழில். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள்லாம் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தா அவனுக்குள்ளேயே போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாமளும் போய் அவனுக்கு வீட்டுக்குள்ளே தூக்கலாம்னு சொல்லிட்டு தூக்கின நண்பர்களே. அதுக்கப்புறம் அது தூக்க முடியல, அதனால அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறம் நானும் வணக்க நண்பர்களும் அவரோட காடியை எடுத்துட்டு வெளியில போயிட்டோம் நண்பர்களே. இடைவெளிக்கு நம்ம பிரபஞ்சா காபி பாருக்கு போயிட்டோம். அங்க போனதுக்கப்புறம் நம்ம வடக்கு நண்பருக்கு கருப்பு கலர் காஃபி, எனக்கு வந்து ஒரு மில்க் காஃபி. அதை பருகிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பிஸ்கெட் கேட்டிருந்தாரு. அவருக்கு பிஸ்கெட்டை வாங்கிட்டு இன்றைக்கி வந்து ஆப்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு நம்ம வடக்கு நண்பர் சொன்னார் நண்பர். அதனால் இன்றைக்கி 6 பை ஒர்க் அவுட்டு. 6 பைக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு 4 வேரியேஷனை நறுக்குன்னு போட்டு முடிச்சாச்சு நண்பர்களே. முடிச்ச கையோட உடற்பயிற்சி கொடுத்துக்கு டாட்டா பை சொல்லிட்டு விடுதிக்கு ஜூட்டு விட்டேன் நண்பர்களே. விடுதிக்கு வந்தோடனே முதல் வேலை குளிக்கிற வேலை. அதனால் அதை வந்து டக்குன்னு குடிச்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி புதன்கிழமையா, அதனால் தலைக்கு குடித்த நண்பர்களே எண்ணெய் தேய்ச்சி வாரத்துக்கு 2 தடவை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருந்த நண்பர்களே. அப்போ தான் வந்து முடி கடகடன்னு வளருமா அப்படின்னு எங்கள் தாத்தா வந்து சின்ன வயசுல சொன்னார். அதனால் அது இப்போ வரைக்கும் பின்தொடரிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு காலை உணவை முடிச்சிட்ட நண்பர்களே. நம்ம விடுதியோட உணவு வச்சு சாப்பிடும் போது தான் கையை பார்த்த நண்பர்களே, நகத்தை வெட்டி பல நூற்றாண்டுகள் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு நகத்தை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்டிட்டு நண்பர்களே. வெட்டினதுக்கப்புறம் கை வேற லேடிஸ் கை மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றது, வெட்டி தாகும். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சிறிது நேரம் சாவாசனம் நண்பர்களே. ஒரு 1 மணி நேரம் சாவாசனத்தை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்திரிச்சு வெளில போய் பார்த்தா மதிய உணவு வந்துருந்துச்சு. மதிய உணவுக்கு வெள்ளை சாதம், மோர் குழம்பு, அதுக்கப்புறம் முட்டை அதெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு மதிய உணவை முடிச்சிட்டேன் நண்பர்களே. இரவு உணவுக்கு ராகி களி, அதுக்கப்புறம் முட்டை. அதை முடிச்சுட்டு இன்னைக்கான நாளை வெற்றிகரமாக முடிச்சிட்டேன் நண்பர்களே. காலையில் சொன்ன குரலுக்கு என்ன பொருள்னா, வானத்திலிருந்து மலைத்துளைகள் விழாவிட்டால் பூமியிலிருந்து பசுமையான புள்ளியின் முனையையும் காண முடியாது. வானத்திலிருந்து மழை பெய்யுதுன்னா நம்ம நாடும் வந்து பார்த்தீங்கன்னா அபிபி துபாய் மாதிரி பாலைவனமாயிரும் சொல்லிட்டு திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு நண்பர்களே. அதுதான் இன்னைக்கான குரலோட பொருள். மீண்டும் வேற ஒரு குரலோட அடுத்த காணொலியில் வர. அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.